எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைம்க்கு வரவேற்கிறேன். என்னோட பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி. இன்னைக்கு நாம கேட்க போற பஞ்சதந்திர கதையோட பேரு வெட்டுக்கிளியும் ஆந்தையும். கதை கேட்க எல்லாரும் தயாரா? ஒரு காட்டுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துதான். அந்த ஆலமரத்தோட பொந்துல ஒரு ஆந்தை வாழ்ந்து வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆந்தை பகல் நேரத்துல நல்லா தூங்கும். ராத்திரி நல்லா முழிச்சுக்கும், வேட்டையாடி தனக்கு தேவையான இரைய தேடிக்கும் ஆந்தை. எப்ப? இரவு நேரத்துல. ஒரு நாள் காலையில இந்த ஆந்தை நல்லா தூங்கிக்கிட்டே இருந்தது. அந்த பக்கமா ஒரு வெட்டுக்கிளி வந்துதான். வெட்டுக்கிளி வந்து கீ 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 அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தது. வெட்டுக்கிளி நினைச்சது தான் பாடறோம், ரொம்ப இனிமையா பாடறோம் அப்படின்னு. ஆனா ஆந்தைக்கு கடும் கோவம். ஏன்? அது தூங்கிட்டு இருந்துச்சு இல்லையா? அதோட தூக்கத்த இது ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. கண்ண முழிச்சு, "ஏய் வெட்டுக்கிளி இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போ. என்னால தூங்கவே முடியல." அப்படின்னு கத்துச்சு. வெட்டுக்கிளிக்கு கோவம் வந்துருச்சு. யார் அது இது? ஆந்தையா? இந்த மரம் என்ன உனக்கு மட்டும் தான் சொந்தமா? எனக்கும் தான் சொந்தம். இந்த காட்டுல இருக்கிற எல்லா விஷயமும், இங்க வாழற எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது. நீ என்ன திட்ட முடியும்? நான் அப்படிதான் பாடுவேன். அப்படின்னு திரும்ப பாடிக்கிட்டே இருந்துச்சு. ஆந்தை இன்னொரு முறை சொல்லி பார்த்துச்சு. அப்பயும் அந்த வெட்டுக்கிளி கேட்கல. ஆந்தை மனசுக்குள்ள ஒரு யோசனை பண்ணிருச்சு. அந்த யோசனைப்படிதான் நான் இன்னைக்கு நடக்க போறேன் அப்படின்னு தீர்மானமும் பண்ணிருச்சு. உடனே சொல்லுச்சு, ஆஹா வெட்டுக்கிளி நீ இன்னைக்கு ரொம்ப இனிமையா பாடுற. உன் குரல் ரொம்பவே நல்லா இருக்கு. நீ யாருகிட்டயோ பாட்டு கத்துக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து இந்த மரத்தடியிலே இருந்து பாடிக்கிட்டே இரேன். ரொம்ப இனிமையா இருக்கு. இத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படின்னு ஆந்தை திடீர்னு சொல்ல ஆரம்பிச்சுது. வெட்டுக்கிளி இத உண்மைன்னு நம்பிருச்சு. ஆஹா! நம்மளோட பாட்டு இனிமையா இருக்குன்னு ஆந்தை சொல்லிருச்சு. அப்படின்னு அந்த மரத்தடியில நல்லா உட்கார்ந்து திரும்ப கத்திக்கிட்டே இருந்தது. நேரம் நகர்ந்துகிட்டே இருந்தது. சூரியன் மறையற நேரமே ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் இருட்டிருச்சு. இருட்டாச்சுன்னா என்ன ஆகும்? ஆந்தைக்கு கண்ணு நல்லா தெரிய வந்துரும். கண்ண முழிச்சு அது வேட்டைக்கு தயாராயிடுச்சு. நம்ம வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளிக்கு பகல் நேரத்துல மட்டும் தானே தெரியும். இரவு நேரத்துல கண்ணே தெரியாது. அப்படியே படுத்தே இருந்துச்சு அந்த மரத்தடியில. ஆந்தை நேரா பறந்து வந்து வெட்டுக்கிளி மேல அப்படியே பாஞ்சு, அத கொத்தி கொத்தி கொன்னு சாப்பிட்டே விட்டுருச்சு. அன்னைக்கு அந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு சரியான பாடம். ஆனா அந்த பாடத்த அது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுச்சு. என்ன பாடம் அது வெட்டுக்கிளி கத்துக்க வேண்டிய பாடம்? அதாவது தன் முகத்துக்கு முன்னாடி முகஸ்துதி பண்றவங்க, அதாவது நம்மள ரொம்ப உயர்வா சொல்றவங்க, காரணமே இல்லாம ரொம்ப உயர்வா சொல்றதுக்கு பேரு தான் முகஸ்துதி. இந்த மாதிரி யாராவது தேவையில்லாம ரொம்ப உயர்வா நம்மள சொன்னாங்கன்னா, அத நாம நம்பக்கூடாது. அதுதானே அந்த முக்கியமான பாடம். வெட்டுக்கிளிக்கு அது புரியல. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதுதான் இந்த கதையோட முடிவு. கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா, ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே 2 கதைகள். கதைகள் எல்லாவற்றையும் கேட்டு சந்தோஷமா இருங்க. என்னோட பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி. நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.